டியூஸ்டே ஆஃப்டர்நூன் செட்டிநாடு சிக்கன் குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு முதல்ல மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ காட்டியிருக்க எல்லா மசாலாமே நான் ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். வரமிளகாய் மட்டும் காரத்துக்கு ஏற்ப நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். சைட்லேயே கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி சோம்பு, பட்டை, கிராம், கருவேப்பிள்ளை, வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு வதக்கிட்ட பிறகு லைட்டாக வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டு வதக்கிக்கலாம். தக்காளியை நறுக்கி சேர்க்க வேண்டாம், கையிலேயே இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கலாம். அதையும் போட்டு வதங்கிட்ட பிறகு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். அதில் 2 ஸ்பூன் அளவு வீட்டில் இருக்கிற குழம்பு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு, நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் அதில் போட்டு கிளறி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு கிளறி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பரான செட்டிநாடு சிக்கன் குழம்பு ரெடியாக இருக்கும். மேலே மல்லி இலை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான்.